என்னடா மச்சான் ரொம்ப சோகமா இருக்க? விடுமாமா, எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு? என்னடா பிரச்சனை? சொன்னா மட்டும் என்ன செரிச்சியவா போற? என்னன்னு சொன்னாதானே சரி செய்யறதா இல்ல சரி பண்ணாம இருக்கிறதான்னு தெரியும். எனக்கே ஒரு லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியரா? ஆமா மாமா, உன்னால முடிஞ்சா சேர்த்து வை. ஏன் என்னாச்சு? அந்த புள்ள வேணான்னு சொல்லிட்டா? அவ வீட்ல அவ அம்மா ஸ்டேட்டஸ் பாக்குறா. ரொம்ப பணக்காரவங்களோ? ஆஹா, மீடியம் தான். நான் ஒரு ஹீட்டர் வேலையை பாக்குறத சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுறாங்க. அவ்வளவுதானா மாற்று? விடு, இனி பிரச்சனை இல்ல. மாமன்ட்ட சொல்லிட்டல, இந்த மாமா சங்கர் பாத்துக்கிற இனி உன் பிரச்சனைய. இந்த ஆட்டோ சங்கர் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கவலை? ஐயா, இன்னத்த கிழிப்ப? எனக்கு பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. பெரிய ஆள் இருந்துட்டா மட்டும் இன்னத்த கிழிச்சிட முடியும்? ஏய், நான் உன் மாமன்டா, இப்படி பேசுற? அப்படிதான் பேசுவேன். என் வழிய சொல்லிட்டு இருந்தா நீ தானே கலாய்ச்சிட்டு இருக்கிற. முதல்ல அந்த பொண்ணு வீட்டுல போய் முறையா பொண்ணு கேட்டியா? இல்ல. அத செய்யு. அப்போ நானே தான் எல்லாத்தையும் செய்யணுமா? அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? அத்தை மாமன் கிட்ட சொல்லியா? சொன்னேன். அப்போ முதல்ல பூ தாம்பலத்தை எடுத்துட்டு போய் பொண்ணு கேட்க வேண்டியது தானே? கேட்டு தரலனா? ஒரு வேலை தந்துட்டாங்கன்னா? தந்துட்டாங்கன்னா என்ன நக்கல? இல்லடா, கேட்டு பாக்கணும்ல, எது இருந்தாலும் முறையா. இப்ப நீ போய் சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கிளப்பிங்க இருந்து. அவ்வளவுதானே, உடு, ரைட்டு, பாத்துக்கலாம். என்னத்த பாப்பியோ, அடுத்த நிமிஷம் குடிச்சிட்டு மண்டையை போட்டு வளராம இருந்தா சரிதான். டவுலோன்னு இருந்துகிட்டு இவெல்லாம் என்ன பேச்சு பேசுறான்? இதெல்லாம் பாக்கணும்னு கொடுமடா சாமி. என்னது இது? சொல்றேன் எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. இல்லத்த, இது திடீர்னு எங்கயாவது வெளியே போறோமா லட்சு? ஆஹா, சொல்றேன் நேரம் வரும்போது சொல்றேன். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி மருமகளே, அவதான் சொல்றாளே, ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்கும். வா, ட்ரெஸ் மாத்திட்டு வருவோம். வா போவோம். போடு, என்னமோ பண்ற. நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். எப்படிமா ட்ரெஸ்? நல்லா இருக்குடி. ஆமா லட்சு, நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது கூட இவ்வளவு கிராண்டான ட்ரெஸ் நீ போடலையே. இப்ப போட்டிருக்க, என்ன விசேஷம்? பொறுத்திருந்தால் தெரிய போகிறது. ஏட்டி மக்கா, என்ன விஷயம்னு சொல்லு. எல்லாம் நல்ல விஷயம்தான். பாத்தியா மருமகளே, கேட்டா சொல்றல பாரு. பொறுமா, எனக்கே தெரியல. போரு. எது தெரியலையா? உங்க சாரி சரியில்லையே. என்ன சொல்ற? ஆமாத்த, வேற சாரி போட்டுட்டு வாங்க. ஆமாமா, அண்ணி சொல்றது சரிதான். எனக்கு எதுக்கு மருமகளே சாரி? இவ சொன்னான்னு தான் போட்டேன். சரி வரேன். என்ன விசேஷம்னு என்கிட்டயாவது சொல்லு லட்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன மட்டும் கைவிட்டுறாதீங்க அண்ணி. கைவிட்டுறாதீங்களா? புரியலையே. இல்ல ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அண்ணி? என்ன பண்ணுவீங்களான்ட்டு கண்டிப்பா எனக்கு நிக்கணும் அண்ணி, நீங்க சப்போர்ட்டா. நிக்கிற என்னன்னு சொன்னதானே? அது சொல்ல முடியாது அண்ணி, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. என்னத்த, சாரிய மாத்த சொன்னா மொத்தமாவே அவுத்துட்டு வந்துட்டீங்க. இருக்கட்டும் மருமவளை, எனக்கு இந்த ட்ரெஸ் போல வராது. அதான பார்த்தேன். ஏட்டி, இந்த வீடாடி? அம்மா, இதேதான். பேர் என்ன சொன்ன? லட்சம்னு சொல்லுவான். யார் பொண்ணு தாய் இவங்களா? எனக்கே தெரியலையே. வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? யார் நீங்க? நீங்க லட்சு? ஆமா, அவ இவ மொவதா. என்ன செய்தி? நான் உங்க பொண்ணு கேட்க வந்திருக்கோம். என்ன சம்பந்தி? அப்ப இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களா? இல்ல, நேத்து வந்தவங்க அவங்கதான் வந்தாங்க. இவங்க யாரு? புதுசா இருக்கே, எனக்கு தெரியலையே. இருந்தாலும் பொண்ணு தாயி, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி நிக்க வச்சு பேசக்கூடாது. யாரு என்னன்னு உள்ள கூட்டிட்டு போவோம். வா. சரி வாங்க, உள்ள பேசலாம். உட்காருங்க பொண்ணு தாயி, உட்கார சொல்லு. உட்காருங்க. இங்க லட்சுன்றவங்க என் பொண்ணுதான். அந்த பொண்ணை பாக்கணுமே. முதல்ல நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் மகன் பேரு புஷ்பராஜ். சரி, அவனுக்கு தான் அவங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கிறோம். வெளியில கேள்விப்பட்டோம் நல்ல குடும்பம்னு. ஓஹோ. பொண்ணு தாயி, சும்மாவே பறப்ப. அவங்க சொல்லிட்டாங்கன்னு இன்னும் மேல பறக்காத. அட கூறுகட்ட மண்டையா, நீ வரலையா? நீ வருவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சாரி உடுத்து. வர இந்த பையன் நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்கிறதே இல்ல. அதான் எல்லாம் பேசியாச்சுல. உங்க பொண்ணை கொடுக்க சம்பந்தம்னா தட்ட மாத்திக்கலாம்ல. மாத்திக்கலாம். என்ன அவசரம்? மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லையே. வேலை விஷயமா போயிருக்கான். இப்ப வந்துருவான். என் கூட தான் வந்தான். சரி, எங்களுக்கு பொண்ணு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்தா நிக்கிறாளே, அவதான் அவ பொண்ணு. இவளா? ஆமா, இவதான். என்னாச்சு? ரொம்ப அழகா இருக்கா. அதானே, என் புள்ள பிடிச்சா பொம்மை போல உள்ள பொண்ணதான் பிடிப்பான். அதாங்க, இவதான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான் உங்க பையன். என் பொண்ணு பாத்துருக்கான். ஆமா, பாக்க போய் தான் வீட்டுல வந்து ஒரே அடம். சரி, அதான் வந்து கேட்டுட்டோம். ஆமா, உங்க பையன் பிடிச்சான் பயப்புல பெரிய முதலையாதான் பிடிச்சிருக்கான். சரி, உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரு? எலக்ட்ரிக் ஒர்க் பாக்குறாரு. ஓஹோ.
செண்டாலிச்சு இருக்கி உன்னை பார்த்தாலே ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது. உன்னை பார்த்தா அமைதியா இருக்கிற மாதிரியா இருக்கு, ஊரையே ஆட்டி படைக்கிற மாதிரிலாம் இருக்கு. வாடி வா, எப்படியோ வாக்கப்பட்டு என் வீட்டுக்கு தானே வரணும், அப்போ இருக்கு வச்சுக்கிறேன். நம்ம புள்ள அவனுக்கு ஏத்த மாதிரி அழகான ஒரு பிள்ளையா புடிச்சிட்டான்ப்பா. பார்க்கவே லட்சணமா அழகா இருக்கா, இது போதும். ஐயோ ஐயோ, அழகுக்கு என்ன, அழகாத்தான் இருக்கா. ஆனா ஆளை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பொல்லாதவளா இருப்பா போல. இவகிட்ட நம்ம என்ன பாடலாம் பட போறோம். இந்த பிள்ளையவா புடிச்சிருக்குன்னு நிக்கிறான். தோப்பாடுறா, நம்ம மச்சான் புடிச்சாலும் நல்ல ஆளதான் புடிச்சிருக்கான். நமக்கும் ஒண்ணு வாய்ச்சிருக்குது சண்டைக்காரியா. அடப்பாவி பயப்புள்ளைகளா, நான் வர வரைக்கும் போறீங்களா உள்ள போயிடுச்சுவோ போல பயப்புள்ளைகளுவோ. ஏமா என்னப்பா தம்பி, என்ன வேணும்? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இதுல என்னடா கேள்வி? என் அம்மா அப்பா இங்க வந்தா நானும் தான் வர முடியும். இது உன் குடும்பமா? என்னங்க இது? ஆமா, என் பையன் இவன் தான். அத்தி, இவ என்ன நம்ம பக்கம் திரும்புறா? என்னடி இது? ஓ, இதுக்குதான் எங்களை ரெடியா வச்சிருந்தியா? நீ போட்ட சதிதானா இது? ஆமா ஆமா, இருக்குடி உனக்கு. இப்போ என்ன செய்யறது? வேற என்ன, பேசி முடிச்சு தட்ட மாத்திருமா, அவனதான் பிடிச்சிருக்கு. முடிக்கிறேன்டி, முடிக்கிறேன். பேசிதானே முடிக்கணும், முடிக்கிறேன். ஒழுங்கு மரியாதை எழுந்து போயிருங்க நீங்களாவே. எதுக்கு போகணும்? உங்க பையனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? ஆஸ்ட்ரால் ஒரு ஹீட்டர் மாற்ற வேலை பாக்குறவனுக்கு ஏன் பொண்ணு தரணுமா? அவன் தான் புத்தி கெட்ட தரத்துல பேசுறானா நீங்களுமா? ஓஹோ, கேட்டி நில்லு, நான் பேசிக்கிறேன். ஆமா, என் மகன் ஹீட்டர் வேலை தான் பாக்குறான், அதுக்கு என்ன குறைச்சல்? இருந்தாலும் உன் பொண்ண கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு தானே சொல்றான். அப்படி போடுமா. சும்மா எப்ப பாரு இந்த ஹீட்டர் வேலையை வச்சே பேசிட்டு இருக்குமா இந்த கிழவி. யாரா உனக்கு கிழவி? ஆமா, நீங்க எனக்கு கிழவி இல்ல, மறந்துட்டேன். அத்தை இல்ல, சாரி அத்தை. என்ன திமுறா? இல்ல அத்தை. என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தயவு செஞ்சு அவனை வெளியே அனுப்புங்க. என் மகனை கெட்ட உன் பொண்ணுதான் குடுத்து வச்சிருக்கணும். இத தெரியாம தகுதி பாத்துட்டு இருக்கிற. அவன் ஆசை வச்சுதானே கேக்குறான், குடுத்தா என்ன? முடியாதுன்னா முடியாதுமா. அப்ப என்ன செஞ்சா குடுப்பீங்க? என் கனவு என்ன ஆவறது, என் லட்சியம் என்ன ஆவறது? என் பொண்ணை கொண்டு போய் நான் பெரிய பணக்கார இடத்துல குடுக்கணும்னு இருக்கேன், நல்ல பையனுக்கு குடுக்கணும்னு இருக்கிறேன். இப்படி கேடு கெட்ட ஹீட்டர்காரனுக்கு குடுக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. போதும் நிறுத்து. யார பாத்துட்டு கேடு கட்டவன் சொல்ற? அதானே, என் தம்பியை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேடு கட்டவன் சொல்ற? ஓ மவதாண்டி கேடு கட்டவன். அவன் பார்த்து இடிக்காமலையா இவ பார்த்து ஆசைப்பட போறா? எங்க லெவல் என்ன தெரியுமா, எங்க ஸ்டேட்டஸ் எப்படி தெரியுமா? தெரியாம கண்டமேனிக்கு பேசாதீங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல என்ன வேணாலும் இருக்கட்டும்பா, எனக்கு இந்த பையனை பிடிக்கலப்பா. என் பொண்ணு ஒரு ஹீட்டர் காரனுக்கு தர மாட்டேன், ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் தருவேன். ரொம்ப தலகணத்துல அலையாத பொண்ணு தாயி. நீ தலகணத்துல ஸ்டேட்டஸ் பாக்குறியா, அத சொல்லிக்கோ. என் மாமா மேல பழி போடுற வேலை வச்சுக்காத. அப்போ நான் உன் பையனை கூட்டிட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. போறீங்களா இல்ல போற அளவுக்கு நான் பண்ணிடவா? என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? ஐயோ பொண்ணு தாயி, கொஞ்சம் அமைதியா இருடி. தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லுங்க சம்பந்தி. கொஞ்சம் பொறுமையா இரு பொண்ணு தாயி. நீங்க யாருமா இவங்களுக்கு? நான் அவ சம்பந்தி. இந்த பொம்பளை இவ்வளவு ஸ்டேட்டஸ் பாக்குறாங்களே, நீங்க மட்டும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க? அவ ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கலங்க, அவ பொண்ணுக்கு நல்லா படிச்ச மாப்பிளையா இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன் எங்க பையனுக்கு என்ன குறமா? இத்தனை நாள் உங்க பொண்ணே நினைச்சு நினைச்சு அவன் வாழ்றான், கொடுத்தா என்ன? அதெல்லாம் முடியாதுதான். நடக்காத கல்யாணத்துக்கு நிச்சய தமிழ வேற. தயவு செஞ்சு இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. நீங்க என்ன பேசினாலும் என் பொண்ணை மட்டும் உங்க பையனுக்கு தர முடியாது. பொறுமா, நீ பேசின பேச்சுக்கு இவ்வளவு நாள் நாங்க பொறுமையா போறவங்களே கிடையாது. ஏதோ என் தம்பி உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டானே ஒரு காரணத்துக்காக தான் நாங்க பொறுத்து போறோம். நான் அந்த நிச்சய தாம்பலத்துல தூக்கி போட்ட பிறகுதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்னங்க சொல்றது? என் தம்பிக்கு உங்க பொண்ணை தரமாட்டேன்னு இப்போ நான் சொல்றேன். அக்கா வேணாக்கா. கம்முனுடா. நீங்களே மனசு மாறி வந்து கேட்டாலும் என் தம்பிக்கு உங்க பொண்ணை மட்டும் எடுத்துட மாட்டோம். ஏக்கா, ஒத்த வார்த்தையிலேயே வாழ்க்கைய முடிச்சு உறவ அத்துட்டியக்கா. டேய் வாடா மச்சான், சும்மா அழுதுட்டு இருக்காது. என்ன இந்த பொண்ணுக்கு அவ்வளவு இதுவா? த்ரிஷா இல்லனா நயன்தாரா? போதும் அத்தை, ரொம்ப பண்ணிட்டீங்க அத்தை. என் உணர்வை புரிஞ்சுக்காம உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? ஆமா குத்தம் தான். நீ என்னத்த கிழிச்சிட்டேன்னு வந்து பொண்ணு கேக்குற? ஓ ஆமாமா, கிழிக்கணுமா? கிழிக்கிறேன். இப்ப சொல்றேன், நான் கிழிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் உங்க பொண்ணை எந்த கழுதைக்க கொடுக்காம வச்சுக்கோங்க. நான் வந்து கெட்டுற வரைக்கும் இல்லையா பொலி போட்டுருவேன். வாமா போவோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் மேல கூட நீ நிக்காத. கிழிக்கணுமாம்ல, கிழிச்சிருவோம். தம்பி நில்லுப்பா. வாங்க மாமா அத்தை, என் மச்சானே போயிட்டா எனக்கு என்ன வேலை? போமா, நீயே வச்சுக்கோ உன் பொண்ண. எங்களுக்கு என்ன வந்தது? த்ரிஷா இல்லனா நயன்தாரா? சரியா சொன்னீங்க மருமகனே. போங்க. ஐயோ கொஞ்சம் பொறுங்க. பொறுக்கிறதா பொறுத்து பார்த்து என்ன கிடைச்சது? மானம் தான் போச்சு. உங்க சம்மந்தி பேச்சே சரியில்லை. ஆனா ஒண்ணு, என் மவன் உங்க பொண்ணு மேல ரொம்ப உசுரா தெரியும். அவன் மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டான், நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஆனா ஒண்ணு, என் தம்பி மேல சொல்லிட்டீங்களே, முதல்ல உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்க்காம கேடு கட்ட மாதிரி வளர்த்துட்டு என் தம்பி மேல குறை சொல்லாதீங்க. முதல்ல ஓ முதுவ பாரு, அப்புறம் அடுத்த முதுவ பார்த்து கை நீட்டி சொல்லு. என் தம்பி வீட்டர் வேலையை பார்த்து பொழைச்சாலும் நல்லா வச்சு காப்பாத்துவான். இதெல்லாம் ஒரு குடும்பம்.
பாத்தீங்களா சமந்தி எப்படி பேசிட்டு போறான்னு? பேசுனது அவங்களா? நீ பேசுனதுல சரியா பொண்ணு தாய்? ஸ்டேட்டஸையும் அவன் செய்யற வேலையும் இழுத்து வச்சு பேசுனது நீயா இல்ல அவங்களா? என் பொண்ணுக்கு கொடுக்க விருப்பம் இல்ல. அப்பனா அப்படி சொல்லிட்டு டீசெண்டா போயிருக்கலாம்ல, ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசுற? உன் பொண்ணுக்கும் அவன் மேல விருப்பம், அத மறந்துடாத பொண்ணு தாய். ஐயோ ஐயோ ஐயோ, நான் சொன்னா போனவளே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? போயும் போயும் இவனையா போய் காதலிப்ப? பெரிய இடத்துல எவனையாவது பிடிச்சியா? காரு பங்களா உள்ளவன ஏமா அப்படி பண்ற? அவன் ரொம்ப பாவமா. இப்பவே இதா பேச்சு பேசுதுங்களே உன் அத்தையும் உன் நாத்தனாரும். நாளைக்கு அந்த வீட்டுல உன்னை எப்படி நிம்மதியா வாழ விட்டுருவாங்க? அவன் தம்பிக்கு விருப்பப்பட்டுதானமா கேட்டாங்க, நல்லாதாமா பாத்துப்பாங்க, அவன் இருக்காமா. நான் உன்னை கொடுத்தா படிச்ச மாப்பிளைக்கு, பணக்கார மாப்பிளைக்கு தான் கொடுப்பேன். அப்படி நடக்கலையா நான் தூக்கு போட்டு நாண்டுக்கு தொங்கிடுவேன். என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. வர வர இந்த வீட்டுல எதுவும் என் பேச்சு கேட்டு நடக்கிறதே இல்ல. என்னடா இது? இதுக்கு வலிப்பு ஏதாவது வந்துருச்சா? அத்தை பேசாத மருமகளே, நான் அப்புறமா பேசுறேன், இப்ப நான் கோவத்துல இருக்கேன். என்ன நடந்ததுன்னு இவ்வளவு கோவமா போறாங்க அத்தை? அண்ணி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்கூட பாக்கல அண்ணி. போதும் அண்ணி, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. என் கூட நில்லுங்கன்னு சொல்லிருந்தேன், ரொம்ப நல்லா நின்றீங்க. என்னடா இது? ஆளாளுக்கு கோச்சிட்டு போறாங்க. நான் என்னதான் செஞ்சேன்? கூட வந்து நிக்க சொன்னேன், சரி, இன்னும் ஆளே வரலையே. என்னப்பா இது? போற போக்குல எங்கேயோ போற மாதிரியாதான் ஏமால வந்து ஏறாத்தான், ஏமால ஏறி ஏறிட்டு போகுது இந்த ரெண்டும். பூரா தப்பு இவ மேல வச்சுக்கிட்டு அதுங்களை போய் ஏசுறது. அம்மா நில்லு, அதுங்களை கூட விட்டுட்டேன், ஆனா நான் ஒண்ணு விட மாட்டேன். என்னடி மக்கா? அத்தை என்னன்னா பேய் பிடிச்ச மாதிரி போறாங்க, இவன் என்னன்னா கதறிட்டு போறா. என்ன நடந்தது? இப்ப என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாதா? நான் தான் கிச்சன்ல குழம்பாக்கிட்டு இருக்கேன்ல, என்ன நடந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன நடந்தது நீயாச்சும் சொல்லு. ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல? இப்போ லட்சு ரெடியாக சொன்னால, ஆமா, அவளை பொண்ணு பார்க்க யார் வந்திருந்தா தெரியுமா? பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்களா? அப்ப வந்துட்டாங்களா? வந்துட்டு போகவே செஞ்சுட்டாங்க. வந்த அடையாளமே தெரியல. வந்து இருந்தா தானே தெரியறதுக்கு. என்ன நடந்தது? ஏதாவது பிரச்சனையா? பின்ன அந்த பொண்ணு பார்க்க வந்தது யார தெரியுமா? யாரு? லட்சு ஒரு பையனோட லவ் பண்ணிட்டு திரிஞ்சால, அந்த ஹீட்டர்கார ஃபேமிலி. அப்படி போட அதான பார்த்தேன். அதான் நீ கிளவி காண்டா புலம்பிட்டே போதா? ஆமா. அவங்க எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கவே மாட்டாங்களே. அவங்க பணக்கார மருமகனுக்கு கொடுப்பாங்க என்று சொல்லி தலைவாங்க. என்ன நெஞ்செழுத்தம் இது மட்டும்? என்ன பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருக்கா என்ன? அவங்களே பாவம், வந்தவங்க அசிங்கப்பட்டு போனதுதான் மிச்சம் உன் அத்தைக்காரி கிட்ட. இதெல்லாம் எப்பமா நடந்தது? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது இப்பதாண்டி நடந்தது, அவங்க உடனே போயிட்டாங்க. ஏமா அத்தை இப்படி பண்றாங்க? அந்த பையனை பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுது, கொடுக்க வேண்டியது தானே? அத தானடி எல்லாரும் கேக்குறோம். அவ கோடீஸ்வரனுக்கு தான் கொடுப்பேன்னு பொண்ணை கொண்டு போய் எந்த குழியில தள்ள போறாளோ. ஐயோ ஐயோ, வா, ரெண்டுங்களும் முருங்கை மரத்துல பேய் ஏறின மாதிரி போச்சுவோ. என்ன ஆச்சுயோன்னு தெரியல, வா போய் பாப்போம். ஏதாவது பண்ணிக்க போதுங்க. சொந்தங்களே, எங்க அத்தை செம்ம கோவத்துல இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொந்தங்களே.